இந்த வீடியோவில் NX CAD 12 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ ட்ரையலை NX ஃப்ரீ ட்ரையல் டவுன்லோட். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா சிமென்ஸ் NX சாஃப்ட்வேர் ட்ரையல் ஃப்ரீ 30 days க்ளவுட் ட்ரையல்னுட்டு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா கெட் ஸ்டார்ட் நவுன்னுட்டு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயிலோ இல்லைன்னா லிங்க்டின்லையோ இல்லைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் சிமென்ஸ் ஐடி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சைன்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் லாகினை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லாகினை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த லாகினை ஆட் பண்ண உடனே ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் என்ன கம்பெனி, ப்ளீஸ் செலக்ட் ஜாப், உங்கள் ஜாப் ஃபங்க்ஷன் என்ன, எந்த கண்ட்ரியை கொடுத்தோன்னே எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க இல்லைன்னா எந்த சிட்டியில் இருக்கீங்கன்னுட்டு உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் வரும். ஒன்ஸ் இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ரையல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டவுன்லோட் சிட்ரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்னுட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஐ காட் இட்னுட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கான்ஃபிகர் சாஃப்ட்வேர் ட்ரையல் பில்டப் ஆகும். ஸோ ஒன்ஸ் பில்டப் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நான் ஸ்டார்ட் ஹியர்னு கொடுக்கும்போது அதை சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் கான்ஃபிகரேஷன், ஸோ இது கான்ஃபிகர் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, நான் இந்த சிட்ரிக்ஸ்னுட்டு ஒரு கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம், சிட்ரிக்ஸ்ன்ற இது ஒரு க்ளவுடுன்றது எதை பேஸ் பண்ணி சொல்லலாம்னா, நீங்கள் டீம் வியூவர் இது பண்ணியிருக்கீங்க, டீம் வியூவர் பார்த்துருக்கலாம். ஸோ நான் இந்த சாஃப்ட்வேரும் ஆன்லைனில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 30 நாள் ட்ரையல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் மூலமாக தான் அது ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதை பர்சனலாக என்னோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் சில டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னுட்டு ஒன்று தேவைப்படும், ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பைரட்டடை யூஸ் பண்ணி சில இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஸ்கூலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் டவுன்லோட் பண்ணல, நிறைய பாப்அப்ஸை ஸோ பாப்அப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் சிஸ்டம் வைரஸாக கொண்டு வரும், இல்லைன்னா கரப்ட் ஆகும் உங்கள் சிஸ்டம். சில சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா NX இன்ஸ்டாலே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்யூஷன் கொண்டு வரணும்னா லீகலாக, ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி கற்றுக்கிறது தான். நம்ம க்ரியோவில் பார்த்தோம், 30 days பார்த்தீங்கன்னா க்ரியோ தந்தாங்க. அதே மாதிரி NX பார்த்தீங்கன்னா 30 days தராங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம இதை ஆன்லைனில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இந்த லான்ச் டாட் ஐசிஏன்னுட்டு ஒன்று வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அந்த லான்ச் கிளிக் பண்ணும் போது அந்த ஆப் டவுன்லோட் ஆகும். சப்போஸ் அந்த ஆப் டவுன்லோட் ஆகல, இல்லைன்னா ஒர்க் டாட் ஐசிஏன்னுட்டு இருக்குல்ல, ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸ் நம்ம கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ் HTML வெர்ஷன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணும் போது எந்த மெத்தட் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ இது பண்ணுங்க. பண்ண இது வந்து உங்களை வந்து விர்ச்சுவல் லேப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். நீங்க என்ன வந்து டேக் ஓவர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சிஸ்டம்ல லாகின் ஆகிற மாதிரி இருக்கு. இன்னொரு விண்டோஸ்ல வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் NX12 டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NX12 மாடலிங். ஸோ நீங்கள் ஃபைல் கிளிக் பண்ணி நியூ கொடுக்கலாம். நியூ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் அசம்பிளி ஷேப் ஸ்டுடியோ எல்லாமே வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ நான் இதில் ஸ்டார்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NX12 மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் அதை எடுத்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். டேட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு டேட் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு 11:55 1ஆம் தேதி பண்ணிட்டு இருக்கேன். இது 6:25 1ஆம் தேதி. ஓகேவா? ஸோ ஹார்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே போகும்போது ஸோ எனக்கு சி ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். நான் ஏதாச்சும் சேவ் பண்ணனா கூட நான் வந்து இந்த விர்ச்சுவல் இதுலேயே கம்ப்யூட்டர்லேயே வந்து நான் சேவ் பண்ணிக்கலாம். என்னோட சிஸ்டமில் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே என்னோட சிஸ்டமுக்கு வராது. இது வந்து வெறும் நான் லீகலாக ஒரு சாஃப்ட்வேரை ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து ஒரு NX வந்து லீகலாக ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு இருக்கிற எல்லா ஐகான்ஸையும் வந்து நான் லீகலாக ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் வேணும்னா இந்த மெத்தட் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீட் தான். உங்கள் நெட்டு நல்ல நெட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் கொண்டு போக முடியும் ஸ்கெட்சு எல்லாத்தையும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஊர் இன்டர்நெட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா சில ஜியோ யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல் அந்த மாதிரி. இருந்தாலும் நம்ம வந்து இதை ஹோஸ்ட் எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் பார்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற க்ரியோவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த விர்ச்சுவல் சிஸ்டத்தை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நான் இது பண்ணுறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், நம்ம சிஸ்டத்தை இது பண்ணுவாங்கன்ட்டு நினச்சிங்கன்னா இங்கே டிஸ்கனெக்ட்ன்ட்டு இருக்குல்ல, டிஸ்கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்லைன்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடும் ஃபுல்லாக. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஷட் டவுன் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஒவ்வொரு நேரமும் இதுக்குள்ளே பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒரு டீம் வியூவர் மாதிரி ஆப் இருந்தால் ஓகே நல்லா இருக்கும்னா இந்த கிரிட்டிக்ஸ் ட்ரபிள் ஷூட்டுக்குள்ளே போய் இங்கே லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் விண்டோஸு மேக் லினக்ஸ்னுட்டு. ஸோ
நீங்கள் விண்டோஸ்க்குனா விண்டோஸ் யூஸ் பண்ணால் மேக்னா மேக்கு, லினக்ஸ்னா லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு .exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ்னு கொடுக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துட்ட பிறகு நான் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது பண்ண ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் போயிட்டு இந்த கிரிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னா இது வரும். ஓகே, காட் இட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர்னா ஒர்க்கிங் இமெயில் ஐடி இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் இது ரிஜிஸ்டர் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு. என்னோட பெஸ்ட் சாய்ஸ் ஆன்லைனாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைனாகவே யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவையில்ல, இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உங்கள் சிஸ்டத்தில் எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் எதுவுமே ரிஜிஸ்டரோ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ லீகலாக என்எக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் வீடியோ வந்து பொங்கல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரீசன் என்னென்னா, ஸோ இந்த 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் இதை நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்கு. ப்ளஸ் இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ போட்ட காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ என்னோட நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நான் ஆன்லைன்லேயே கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் சர்ச் பண்ணலாமான்றது பார்ப்பேன். ஏன்னா வந்து நான் நெட்டில் எல்லா இதுலேயும் சர்ச் பண்ணிட்டேன், லீகல் ட்ரையல் வெர்ஷன் எங்கேயும் கிடைக்கல. ஸோ சிமென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் விர்ச்சுவல் லேப் யூஸ் பண்ணி தான் இதை ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறான். ப்ரீயோ மாதிரி நமக்கு 30 days இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஆட்டோகேட் மாதிரி 3 years கொடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பெட்டர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் எங்கேயாச்சும் கிடைக்குது, ஏதாச்சும் லிங்க் இருக்குன்னா, அதாவது லீகல் லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல்.